ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா லெமன் ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 4 பச்சை மிளகாய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை வறுத்து தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். 2 லெமனை கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்தாச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம பூண்டையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பூண்டெல்லாம் கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம புதினாவையும் கருவேப்பிலையும் மட்டும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ நம்ம சால்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வந்து நம்ம லெமன் ரைஸ் பவுடரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1 ஸ்பூன் பவுடர் எடுத்திருக்கேன், லெமன் ரைஸ் பவுடர். இந்த லெமன் ரைஸ் பவுடர் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லெமன் ஜூஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர் எப்படி இருக்குது பாருங்கள். நான் ஆல்ரெடி சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கொதித்ததும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும்.
கொதிச்சதும் இறக்கி சாதத்தை இந்த தொக்கோட மிக்ஸ் பண்ணி சாதத்தை கிளறிக்கலாம். இப்போ அதோட நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான லெமன் ரைஸ் தயாராகிடுச்சு. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த லெமன் ரைஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.